ஒன்று ஃபால் ஆகணும், இல்லைனா இந்த ஜோன்லேயே அப்படியே ட்ராவல் ஆகிட்டு. ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் கீர்த்தி இயர். இன்னைக்கு வந்து ஜூலை 7 போஸ்ட் டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கான டைரக்ஷன் என்னவா வச்சுருந்தோம்னா புல்லிஷாக தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒன் சைடாகவே நல்ல மொமெண்டம் கொடுத்து ஐ பிரேக் பண்ணிட்டு சின்ன ஃபால் வந்து கடைசியில் முடிகிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷாகவே முடிஞ்சு. ஸோ என்னோட டேரக்ஷன் வந்து இன்னைக்கு கிளியராக அந்த புல்லிஷாக தான் வச்சுக்கிட்டேன். பட் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் கேப் அப்போட ஸ்டார்ட் ஆச்சு. நான் இப்போ என்ன வெயிட் பண்ணேன்னா ஜஸ்ட் எனக்கு வந்து ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஜூன் 3 மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பேரிஷ் கொடுத்துச்சு. ஸோ அதனால என்னோட வியூ வந்து நேற்று வந்து பேரிஷாக தான் இருந்துச்சு. பட் மார்க்கெட் வந்து அப்படியே ஒன் சைடாகவே ட்ராவல் பண்ணால இன்னைக்கு கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் வேணும் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணேன். என்ன எதிர்பார்த்தேன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சுன்னா பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல ஒரு செல்லிங் எதிர்பார்த்தேன். செல்லிங் வந்துட்டு லோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே லோவை டச் பண்ணாமல் ஒரு புல் வரணும் அப்படின்றத என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் மார்க்கெட் வந்து இமிடியேட்டாகவே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் க்ரியேட் பண்ணிடுச்சு. ஆரம்பித்த உடனே ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு அப்புறம் இங்கே க்ரீன் கேண்டில் 9:30 கேண்டலுக்கு அப்புறம் ஒரு வி ஷேப் ரெக்கவரி அப்படியே ரெக்கவர் பண்ணிடுச்சு. எப்போல்லாம் இந்த வி ஷேப் ரெக்கவரி புல்லிஷாக இருக்கட்டும் அல்லது பேரிஷாக இருக்கட்டும், இந்த மாதிரி வி ஷேப் ரெக்கவரி வரப்போ அதுவும் ப்ரீவியஸ் டே வந்து நல்ல மொமெண்டம் புல்லிஷாகவே இருந்திருக்கு. ஸோ வி ஷேப் ரெக்கவரி நடக்கிறப்போ நம்ம டைரக்ஷன் வந்து கன்ஃபார்மாக மாறக்கூடாது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் புல்ல தான் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட்டும் இப்படி வி ஷேப் ரெக்கவரி பண்ணது இம்மிடியேட்டாகவே ஒரு ரீட்ரேஸ் எடுத்துட்டு அகெயின் வந்து மேலே உடச்சிருச்சு, பிரேக் பண்ணிடுச்சு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ரீட்ரேஸ் ஆகட்டும், சின்னதாக ஸ்லைட்டாக வந்து இந்த மாதிரி இந்த லோவை டச் பண்ணாமல் இங்கேயே இது நடக்குதா, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குதா பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணேன். பவர் இருக்குது அப்படின்றது. பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இமிடியேட் ரீட்ரேஸ்மெண்ட் நான் எதிர்பார்க்கல மார்க்கெட்டில். பட் ஆனால் மார்க்கெட் வந்து இமிடியேட்டாகவே ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு பிரேக் பண்ணிருச்சு. ஸோ அந்த சப்போர்ட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹை செட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஃபால் அப்படியே டே லோவை உடச்சிருச்சு. பட் டே லோவை டச் பண்ண உடனே டிசைட் பண்ணிட்டேன் இன்னைக்கான எக்ஸிக்யூஷனுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இந்த செல்லிங் பாருங்கள், இவ்வளோ பெரிய செல்லிங் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேவே ஒரு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் மார்க்கெட் வந்து அகெயின் ஒரு புல்லிஷ் கொடுத்துட்டு திரும்ப வி ஷேப் ரெக்கவரியோட உங்களுக்கு பிரேக் பண்ணுறான்னா, பட் ஆனால் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் இருந்தால் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியுன்றனால நான் வந்து இன்றைக்கி வந்து நோ ட்ரேட்டில் தான் முடிக்கிறேன். வெயிட் பண்ணேன். பட் ஆனால் ஒன்ஸ் அந்த லோ பிரேக் பண்ணவுமே எனக்கு எக்ஸிக்யூஷனுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி குறைஞ்சிச்சு. அகெயின் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணுறது ரொம்ப டஃப்னு நினைக்கிறேன். ஒன்று அப்படியே இன்னும் ஒரு ½ hour 20 minutes இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்று ஃபால் ஆகணும், இல்லைனா இந்த ஜோன்லேயே அப்படியே ட்ராவல் ஆகிட்டு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம மேபி அடுத்த செஷனுக்கான ஒரு வியூ வந்து பேரிஷாக இருக்குன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோ. தேங்க்யூ, பை.